உயிரற்ற என் நாவில் இவள் உயிரெழுத்தாய் வந்தாள். என் மெய்சிலிருக்கும் வண்ணம் இவள் மெய்யெழுத்துக்கள் தந்தாள். உயிரும் மெய்யும் இணைந்தால்தான் நான் என்பதை உணர்த்த இவள் உயிர் மெய்யெழுத்தானாள். தாய்மடியில் தவழும் சேய் உண்டு, ஆனால் இந்த சேய்னாவில் தவிழ்ந்த என் தாய் அவள் என்று என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாக ஆவதில்லை. வரலாறாய் ஆனவர்கள் யாரும் தனக்கென வாழ்ந்ததில்லை. இந்த பழமொழிக்கு பொருத்தமானவர் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள் வெட்டி போட்டால் பட்டு போகும் பனைமரம் அல்ல, வெட்டி போட்டாலும் வளர்ந்து நிற்கும் வாழை மரம் அல்லவா டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம். ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு வாழை மரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நுனியும் வேரும் காயும் கனியும் மலரும் இலையும் எப்படி மக்கள் நலனிற்காக பயன்படுகின்றதோ அப்படியா ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள் தன் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் அறிவியல் விஞ்ஞானத்திற்கும் மாணவர்களுக்கும் இந்த இந்திய திருநாட்டிற்கு உழைத்த மாபெரும் ஒரு மகத்தான தலைவர் என்றால் அவர் அப்துல் கலாம் மட்டும்தான். ஒரு ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராக வந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் ஒரு குடியரசுத் தலைவராக இருந்து மீண்டும் மாணவர்களிடத்திலே ஒரு ஆசிரியராக வந்தவர் அல்லவா டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம். இதனால் நாம் அவரை மாணவனின் தோழன் என்கிறோம். சிப்பியின் வயிற்றில்தான் விலை உயர்ந்த முத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அந்த சிற்பியோ கடல் ஆழத்தில் மூழ்கி இருக்கிறது. அப்படியாய் மாணவர்களின் உள்ளத்தில் மூழ்கியிருந்த அறிவு ஆற்றலையும் அறிவு உணர்ச்சியையும் இந்த உலகறிய செய்த அறிவியல் கருவி டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம். சேற்றிலே பூத்த செந்தாமரை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த செந்தாமரையின் வேரானது நீரிலே மூழ்கியிருக்கும். ஆனால் செந்தாமரையோ மலர்ந்து மென்மேலும் காட்சியளித்து கொண்டிருக்கும். அப்படியா ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு இந்திய திருநாடு உலகளவில் சாதனை படைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் மட்டும்தான். டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின்பு தான் கோட்டைக்குள் செல்கிறார். அந்த கோட்டையிலே ஒரு ஊழியரானவர் அப்துல் கலாம் அவர்கள் காலில் அணியப்பட்டிருந்த அந்த காலின் நாடாவை அவிழ்த்தார். அப்பொழுது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், ஏன் இந்த வேலை நீ செய்கிறாய், உனக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை என்று சொன்னார். ஆனால் அந்த ஊழியரோ அதற்கு பதில் கூறினார், ஐயா, உங்களால் என் வேலை போய்விட்டதே என்று கூறிய பின்பு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கு மறு வேலையை, அங்கு இருக்கும் செடி கொடிகளுக்கு நீ நீரை ஊற்றிவிடு என்று மறு வேலையை கொடுத்தார். சில காலம் முடிந்தது. அவருடைய பதவி காலம் முடிந்து கோட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அந்த ஊழியரை சந்தித்தார். அந்த ஊழியரை சந்தித்து ஒரு மகத்தான ஒரு வார்த்தையை கூறினார். ஐயா, உனக்கு இப்போ இங்கே வேலை இருக்கு, ஆனால் எனக்கு வேலை இல்லை என்று கூறி தான் கையில் வைத்திருந்த பெட்டியை அந்த நீரின் மூலம் சுத்தம் செய்ய சொன்னார். அந்த ஊழியர் எதற்கு ஐயான் என்று கேட்கின்ற பொழுது, இந்த கோட்டையை விட்டு நான் செல்கின்ற பொழுது இந்த கோட்டையின் மண் தூசியை கூட நான் எடுத்து சொல்ல விரும்பவில்லை என்று கூறினார். இப்படிப்பட்ட ஒரு அறிவியலின் ஆசான், தன்னலமற்ற தலைவர் என்றால் அவர் அப்துல் கலாம் மட்டும்தான். கைகளை கொண்டு கதிரவனை மறைக்க முடியாது, கடல் அலையை கயிறை கட்டி நிறுத்த முடியாது. இனி 1000 ஆண்டுகள் ஆனாலும் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர்களை போன்று ஒரு அறிவியல் அறிஞர், ஒரு மகத்தான தலைவர் தோன்ற முடியாது. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழர்கள் உள்ளவரை உன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.